ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான நட்சத்திர பலனை பார்க்குற பகுதி இது. ரிஷப லக்ன நண்பர்களுக்கு. ரிஷப லக்னத்திற்கு ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து ஜூலை 20ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரமாக மாறக்கூடிய அமைப்பில் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஜூலை 11ஆம் தேதி வியாழக்கிழமை பூர நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 4ஆம் வீடான சிம்ம ராசியில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். மதியம் 1:03 வரைக்கும். அதுக்கப்புறம் உத்தர நட்சத்திரம். இப்போ இந்த சுக்கரனை போல் இந்த வியாழக்கிழமையில் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, சுக்கரன் நமக்கு 3ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, சனி நமக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மற்றும் நம்ம பார்க்குற வேலைகள், ஒரு சூப்பர்வைசர் பண்ணுறது, ஆட்களை பராமரிக்கிறது, இயந்திரங்களை கருவிகளை கையாளுறது, இது மாதிரி ட்ரேடிங் பண்ணுறது, எல்லா விதமான தொழில் பலத்துக்கும் சாதகமான நாள். ஆனால் அதே நேரத்தில் கம்யூனிகேஷன் லைனும் வீக்காக இருக்கும். ஒரு பிரயாணம் போகலான்னு நினச்சிருப்பீங்க, ஒருத்தர் சந்திக்கலான்னு நினச்சிருப்பீங்க, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க. இதுக்கெல்லாம் தடைகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால அந்த விஷயங்களை அவாய்டு பண்ணிக்கோங்க. உறவுகளுக்கு சுமாராக இருக்குது, தொழில் பலத்துக்கு நல்லா இருக்குது, நல்ல நாள். மதியம் 1:03 அப்புறம் சூரியனுடைய உத்தர நட்சத்திரம். இப்போ சூரியன் நமக்கு குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, குரு லக்னத்தில் இருக்கார். அதனால் அன்னைக்கும் அந்த சாயந்தர நேரத்துலையும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல்பாடுகள், இதுக்கெல்லாம் பாராட்டு கிடைக்கும். நமக்கு ஒரு மன திருப்தியான நாளாக இது அமையும். மறுநாள் ஜூலை 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 4:08 வரைக்கும் அந்த உத்தர நட்சத்திரம் இருக்குது. அப்போ கன்னி ராசியில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. அதனால் இந்த குரு நமக்கு லக்னத்தில் இருக்கிறதுனால இந்த குருவினுடைய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக அமைகிறது. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். சாயந்தரம் 4:08 பிறகு அஸ்த நட்சத்திரம் தொடங்குகிறது, சந்திரனுடைய நட்சத்திரம். அந்த டைமில் உங்களுக்கு ஒரு நபரை சந்திக்கிறது, அக்ரிமெண்ட்டுக்கு இது பண்ணுறது, ஏதாவது செல்ஃபோன் மாதிரி, லேப்டாப் மாதிரி கருவிகளை உபயோகப்படுத்துறது, இது மாதிரி தகவல் தொடர்பு சாதனங்களுக்கும் டாக்குமெண்ட்ஸுக்கும் நல்லாயிருக்கும். பிரயாணம் போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இடம் மாறுறது, வீடு விற்கிறது பற்றி பேசுகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் சாதகமான பலன் நடைபெறும். ஜூலை 13ஆம் தேதி சனிக்கிழமை அந்த அஸ்த நட்சத்திரம் இரவு 7:14 வரைக்கும் இருக்குது. அதனால் அந்த முதல் நாள் 4 மணியிலிருந்து மறுநாள் 7 மணி வரைக்குமே நீங்கள் இந்த வெள்ளி சனியில் இந்த மாற்றத்துக்கு உண்டான தொடர்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு அதில் முயற்சிகள் செய்யும்போது அதில் வெற்றிகள் நன்றாக இருக்கும். மெயினாக ஐடி லைனு, கலைத்துறையில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். மற்றும் ஒரு உற்பத்தி சாராத தொழில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தன்னுடைய மூளை பலத்தை உபயோகித்து பேசுறது, கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணுறது, அதே மாதிரி இப்போ ஒரு லாயர் இருக்காருன்னா அவர் வாதாடி சம்பாதிக்கிறது, பேச்சினால் பணம் சம்பாதிக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. மறுநாள் ஜூலை 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை நட்சத்திரம். துலா ராசியில் சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. செவ்வாய் கிரகம் நமக்கு லக்னத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ சூரியன் மாதிரி செவ்வாய் அப்படிங்கிறது அரசு சார்ந்த கிரகங்களாக வேலை செய்யுது. அதனால் அரசு அதிகாரிகள், அரசு துறையில் இருக்கவங்க, அரசு வேலைக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாமே சாதகமான நாளாக அமையும். ஒரு ஸ்போர்ட்டிவான நாளாக இருக்கும். விளையாட்டுத்துறையில் ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் நடந்ததுன்னா அந்த டைமில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். மற்றும் குடும்ப ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கோபதாபத்தை குறைச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏனென்றால் செவ்வாய் சூரியன் ரெண்டுமே அதிகார கிரகங்கள். அதனால் வாக்கு ஸ்தானத்தில், பேச்சு ஸ்தானத்தில் தொடர்புகள் இருக்கிறதுனால நம்ம பேசுகிறது அதிகார தோரணையாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் முன்கோபத்தை அதில் வெளிப்படுத்துகிற மாதிரியும் இருக்கிறதுனால அதில் கவனம் செலுத்தணும். மறுநாள் ஜூலை 15ஆம் தேதி திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம்.
துலா ராசியில் ராகுனுடைய நட்சத்திரம். இப்போ ராகு வந்து நமக்கு லாபஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். புதனும் ஆயில்யம்னு சொல்லக்கூடிய அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ 3ஆம் இடமும் 11ஆம் இடத்துலையும் ராகுவும் புதனும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கனெக்டிவிட்டிக்கு வர்றாங்க. இது வந்து கம்யூனிகேஷனுக்கு நல்லாயிருக்கும். சுபகாரியங்கள், திருமண காரியங்கள், ஒருத்தரை நாம் சந்திக்கிறது, ஒப்பந்தம் போடுறது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு பப்ளிஷிங் சம்மந்தப்பட்ட பணிகள், அதாவது ஒரு புஸ்தகம் வெளியிடுறது, செய்தி வெளியிடுறது, மீடியா, கலைத்துறை, இது மாதிரி இருக்கவங்களுக்கும் இது வந்து சிறப்பை கொடுக்கும். அரசு சார்ந்து கட்சி சார்ந்து இருக்கவங்களுக்கும் ஒரு நன்மைகளை கொடுக்கும். ஒரு அசோசியேஷன் நடத்துகிறோம், பப்ளிக் சமூக சேவகமாக செய்கிறோம், இதுக்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இந்த நாளில் வந்து உங்களுடைய திறமை, அதாவது உங்களுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஜூலை 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முழுக்க முழுக்க விசாக நட்சத்திரம். அப்போ குருவனுடைய நட்சத்திரம். குரு பகவான் வந்து நமக்கு ரோஹிணி நட்சத்திரமான சந்திரனில் இருக்கார். அது நல்ல விஷயந்தான். அதனால் உங்களுக்கு திறமைகள் மேம்படும், ஆற்றல்கள் மேம்படும். அதுவும் இந்த கம்யூனிகேஷன் லைன், கமிஷன் துறையில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படும். ஈவன் உற்பத்தி துறையில் இருக்கவங்களுக்கு கூட சில இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். நோய் உபாதைகள்லேருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். இதெல்லாமே நல்ல விஷயம். ஏதாவது வழக்குகள் நடந்துட்டு இருந்தால் கூட அந்த வழக்கிலிருந்து ரிலீஸ் ஆவீங்க. நல்ல நாளாக அமைகிறது. ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம். சந்திரன் வந்து விருச்சிக ராசி போயிடுறார். சனியினுடைய நட்சத்திரம். சனி நம்மளுக்கு கர்ம சனியாக உட்காந்துட்ருக்கு குருவோட நட்சத்திரத்தில். அதனால் இன்றைக்கி வந்து சாதாரண நாளாக, பணிபுரியும் நாளாக அமைகிறது. நமக்கு சனிங்கிறதுனால நிதான போக்கை கடைப்பிடிச்சு இன்னைக்கு பொறுமையாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. ஜூலை 18ஆம் தேதி வியாழக்கிழமை கேட்ட நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து புதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்திலேயே 3ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். அதனால் உங்களுடைய முயற்சினாலையும் யாரையாவது சந்திக்கிறதுனாலையும் பிரயாணத்தினாலையும் உங்களுக்கு பண வரவு, பொருள் வரவு வரும். குழந்தைகள் மேலே புகழ் ஏற்படும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் சுபித்தமாக அமையும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நன்மைகள் பண்ணும். இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். திருமண வரன் பார்க்கறதுக்கும் இன்னைக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். மறுநாள் ஜூலை 19ஆம் தேதி மூல நட்சத்திரம். இப்போ தனுசு ராசிக்கு சந்திரன் போகிறது நமக்கு 8வது வீடாக இருக்கிறதுனால புது காரியங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். கேது வந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மனக்குழப்பங்களை உண்டாக்குவார். ஒரு விஷயத்தை செய்யலாமா வேணாமான்னு ஆசோலேஷன் மைண்டை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் மனக்குழப்பங்கள் அதிகமாகறதுனால அதில் ஒரு மனமொன்றி ஈடுபட முடியாது. ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் நீங்கள் டிட்டாச்மெண்ட்டாக அந்த ஆன்மீகத்தில் பயணம் செய்யும்போது இன்றைக்கி தீமைகள் இருக்காது, குழப்பங்கள் தவிர்க்கப்படும். மறுநாள் ஜூலை 20ஆம் தேதி சனிக்கிழமை பூராட நட்சத்திரம். அப்போவும் 8ஆம் வீட்டில் சந்திரன் தான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போகுது. சுக்கிரன் வந்து நமக்கு சனியினுடைய பூச நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ சனி மாதிரி வேலை செய்யுது அப்படிங்கிறது. இன்றைக்கும் வந்து வேலைக்கு நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ரொட்டீன் ஒர்க்கு, ப்ரொடக்ஷன் லைனு இதில் இருக்கவங்களுக்கும் ட்ரேடிங்கில் இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். 10 நாட்களுக்கான பலனை பார்த்தோம். நம்ம ஜனன ஜாதகத்தில் 12 பாவங்களுக்கு அதிகாரிகளை கண்டுபிடிக்கக்கூடிய நட்சத்திர சூத்திர முறையை பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் பயன்படுத்தி உங்களுடைய பலன்களை திசாபுத்தி ஆகட்டும், கோச்சாரமாகட்டும் டேலி பண்ணி நீங்கள் வந்து அன்றாட நிகழ்வுகளை நீங்களே வந்து வடிவமைத்து கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.